வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி விண்டோஸ் பாஸ்வேர்டை பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு hirensboot அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. அந்த சாஃப்ட்வேர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரௌசரில் போயிட்டு இந்த hirensboot.org அதில் போயிட்டு டவுன்லோட்ஸ் அதில் வந்துடுங்க. வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் ஃபைல் நேம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது ஐஎஸ்ஓ ஃபைலில் இருக்கும். அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பென்ட்ரைவில் பூட்டபிளாக சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பூட்டபிளாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோவோட லிங்க்கும் ஐ பட்டன்லேயும் தரேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இந்த ஃபைல் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிறதுனால அதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். hirensboot டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பென்ட்ரைவில் அந்த hirensboot-ஐ பூட்டபிளாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பூட்டபிளாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதை பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணோடனே கிளிக் எனி கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காட்டும். இப்போது இந்த டிவைஸோட பாஸ்வேர்டு நமக்கு தெரியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்கரெக்ட். ஓகே, இப்போ நமக்கு இந்த பாஸ்வேர்டு தெரியாது. இப்போது நம்ம இந்த பாஸ்வேர்டு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பூட்டபிளாக மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் கிளிக் எனி கீன்ஸ் கேட்டுது. ஸோ கீயை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோடனே நமக்கு இங்கே hirensboot வந்துருச்சு. இதுதான் hirensboot. வந்துட்டு விண்டோஸில் வந்துட்டு என்டின்னு டைப் பண்ணுங்க. என்டி டைப் பண்ணிங்கன்னா என்டி பாஸ்வேர்டு எடிட்னு வரும். அதை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது, அட்மின் இருக்குது, டிஃபால்ட் அக்கௌண்ட், இது எல்லாமே இருக்குது. நமக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும், அட்மினுக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு அன்லாக் கொடுங்க. அட்மினை செலக்ட் பண்ணிவிட்டு அன்லாக் கொடுங்க. கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நான் அட்மின்னு கொடுக்குறேன். ADMIN அட்மின், மறுபடியும் ADMIN அட்மின், வெரிஃபை. ஓகே கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுப்போம். இதே மாதிரி நம்ம இங்கே வந்துட்டு டிஃபால்ட் பிளாங்காக கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாலும் அது பிளாங்க் பாஸ்வேர்டு எடுத்துக்கும். இப்போ இதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ப்ரெஸ் எனி கீ அப்படின்னு கேட்கும். அந்த டைமில் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு விண்டோஸ் கொடுப்போம். ஓகே, இங்கே வந்தாச்சா. இப்போ அட்மின்னு கொடுப்போம். இது ஃபஸ்ட்டு நம்ம பிளாங்க் பாஸ்வேர்டு கொடுத்து பார்ப்போம். எடுத்துக்கிதானு எடுத்துக்கல. ஓகேவா, ADMIN அட்மின் கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு எடுத்துக்கிச்சு. ஓகே, சிஸ்டம் லாகின் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது எப்படி பிளாங்க் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மறுபடியும் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணோன்னே கேட்கும் ப்ரெஸ் எனி கீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ ஏதோ ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோன்னே உள்ள பூட் செலக்ட் ஆகிரும். ஓகே, உள்ள hirensboot-ல வந்தாச்சு. இப்போ blank பாஸ்வேர்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இங்கே வந்துட்டு NT password edits open admin change password blank click பண்ணுங்க சேவ் கொடுங்க exit system restart பண்ணுங்க ஓகே பாருங்க நம்ம பாஸ்வேர்டு கேட்காமே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் ஓகே நம்ம உள்ளே வந்தாச்சு ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Tell me pretty lies, look me in the face. Tell me that you love me, even if it's fake.